ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூச்சர் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் வந்து எல்லாருக்குமே கோல்டு. பாப்பாவுக்கு நேற்று நைட்லேருந்து ரியாஸ்டிக் வந்து ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. குட்டி பொண்ணு எழுந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இஞ்சி வந்து தட்டி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து பிளாக் காஃபி போட்டு நான் குடிக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு அவங்களுக்கு அப்படியே இஞ்சி தண்ணி போட்டு கொடுத்துருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு வந்து காலையில் இது குடிக்கிறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு டிசீஸும் வராது. இது ஃபாலோ பண்ணிக்கலாம் 2 மந்த்துக்கு அப்படின்னு இருக்கேன். அதுவும் டெய்லி கொடுக்க மாட்டேன். 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப விறுவிறுன்னு இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. தொண்டைக்கெலாம் ரொம்பவே எப்படி சொல்கிறது, சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அதை என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் சூடாக தான் குடிப்பேன். ஆறி குடிக்கிறது வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி சூடாக நம்ம குடிக்கிறது வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குது. இது குடித்து முடிச்சிட்டோடனே எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் வருது. கண்டிப்பாக இந்த கிளைமேட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. இது வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் இது தான் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்காகவே நான் குடிக்கிறேன். இது குடித்து முடிச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. 1/2 கழிச்சு ஒரு 7:30க்கெலாம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். பாப்பாவை ரெடி பண்ணினே இருந்ததுனால குக்கிங் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. எல்லாருமே ஒரு வழியாக போயிட்டு கரெக்டாக இப்போ 10:00 ஆகுது. 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10:00 வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சு நல்லா ஸ்வெட் ஆச்சு. இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். குளிச்சுட்டு வந்துட்டோம். வந்தோடனே நான் ஃபேஸ் ஒரு ஆயிலியாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெக் அண்டெல்லாம் டேன் ஆகிட்டுருக்கு. சாரி, ரொம்பவே உங்களுக்கு டார்க்காக இருக்கும், பார்த்தாவே தெரியும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆலிவேரா ஜெல், அப்புறம் மாய்ஸ்சரைசர், உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கோங்க. லிப் பாம், அவ்வளோதாங்க. நான் வீட்டில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுருக்கேன். நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணணும். தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே 2 டேஸ் ஹேர் வாஷ் பண்ணணும்ல. அதனால் இன்றைக்கி நல்லா எண்ணெய் வச்சுட்டேன் அந்த கொஞ்சம் முடிக்கி. பார்க்கலாம். எனக்கு கோல்ட் ஆகாமல் இருந்தால் ஓகே தான். எனக்கும் அப்படி தான் தும்மல் வந்துகிட்டே இருந்துச்சு. ரியாவுக்கு வந்து எக்ஸாம்னால கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ரித்வின் வந்து தூக்கம் வந்துடுச்சு. சைடில் பார்த்திங்கன்னா பெட் கவர்ஸ்லாம் நேற்று துவைச்சது, அது வந்து எடுத்துன்னு வந்து போட்டிருக்கேன். அதை மடிக்கணும். இப்போ அந்த ஒர்க் இருக்குது. சேர்லேயும் கொஞ்சம் துணி இருக்குது. வெளியே துணி காஞ்சிட்ருக்கு. மழை வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பனி பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் நம்ம எந்த நேரத்தில் கொஞ்சம் வெயில் வந்தாவே நம்ம துணி காய வச்சது தான் இருக்குது. அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நிறைய ட்ரெஸ் வந்து இந்த டைமில் தான் சும்மாவே சேர்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும். என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வச்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா ரித்வின் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்லவே ஜிஞ்சர் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து குடிச்சிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணேன். நல்லா ஸ்வெட் ஆச்சு. டெய்லி மார்னிங் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது முடியலை. அதனால் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லன்ச்சு. இப்போ நான் லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கத்திரிக்காய் கடையல் மாதிரி பண்ணிவிட்டு 2 வந்து பாயில்டு எக் வந்து எடுத்துக்கிறேன் ப்ரோட்டீனுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எதனா ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால் நான் பர்ஃபி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது நிறைய கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து 1 பீஸ் சாப்பிட்ருவேன். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ரித்வின் வந்து எழுந்துட்டார். இப்போ அவங்க டேடி ரூமில் இருக்கான். அவனை தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அவனுக்கு பிஸ்கெட் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு நான் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு என்னோடய தண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் நைட் ஆஸ் யூஷுவல் ஷேக் எடுத்துருவேன். இதுதான் இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகுது. குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊற்றுறதே கரெக்ட் டைம் எனக்கு போயிடும். 3:00 ஆகிடும். அப்படியே பாப்பா வந்துடுவாங்க. அந்த ஒர்க்கு, கிச்சன் ஒர்க்கு, நைட்டுக்கு என்ன சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் எனக்கு. நாளைக்கு என்ன குக்கிங் பண்ணுறேன், என்னென்ன இன்டேக் பண்ணுறேன் சொல்லிட்டு நாளைக்கு விலாகில் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மார்னிங்கில் வந்து முடிஞ்சால் நான் எழுந்துட்டேன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. கூடவே தம்பி எழுந்துக்கிறான். அதனால் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ண முடியலை. கண்டிப்பாக அவரை தூங்க வச்சுட்டு எதனா பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.